வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு 3 பூ டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 பூ டிசைனுமே வந்து செமையாக இருக்கும். இதோட வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக பார்த்தா டக்குன்னு கற்றுக்குவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நெக்கு வரைகிற மாதிரி சும்மா சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். லைட்டாக மட்டும் இந்த கார்னரில் வந்து வளைச்சி விட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வளைச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடித்து திருப்பிடலாம். ஃபுல்லாக அடித்து திருப்பிட்டு அது எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கன கட் பண்ணி விட்ருங்க. அது வந்து தையலில் படாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம மடித்து எட்ஜிலே தையல் போடலாம். கரெக்டாக வச்சு போடுங்க. எட்ஜிலே போட்டு விட்டு வந்துடலாம். போட்டாச்சு. திருப்பி போட்டு நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சிடலாம். லைனிங் வச்சுட்டு நான் முன்பக்கம் முடிச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு வந்து ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் வந்து நான் உருட்டுறதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அழகாக ஒரே மாதிரி உருட்டி கொடுங்க. இப்போ மேலே ஒரு லைன் ஒரு பார்டர் கொடுத்துடலாம் கைக்கு. ஏன்னா வந்து நம்ம நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணுறதுனால கை வந்து பிளெயினாக இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஒரு டிசைன் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். அது வந்து நீங்கள் பைப்பிங்க்கும் அந்த டிசைன் கொடுக்குறது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். இப்போ அடியில் வந்து க்ரீன் கலர் நான் பைப்பிங் கொடுக்குறேன். தையல் மேலேயே போடுங்க. அடிப்பக்கம் கொடுத்து நம்ம போடுறப்ப தையல் மேலேயே போட்டு வரணும். இப்போ நம்ம உருட்டி பைப்பிங் கொடுத்துடலாம். அந்த உருட்டி வைக்கிறப்ப மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பல்லில் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப குண்டாகாமல் ஒரே அளவாக கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஒரே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். டிசைன் ப்ளவுஸ்க்கு அழகே பைப்பிங் தான். நீங்கள் வந்து பைப்பிங் நல்லா கற்றுட்டு டிசைன் ப்ளவுஸ் ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இப்போ ஒரே மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஷோல்டர்லேருந்து மடித்து அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரலாம். இது கொஞ்சம் கேப் விட்டு தைங்க. நம்ம தையல் போட்டிருக்கிறது அடிப்பக்கம் போயிடட்டும். இப்போ இந்த கார்னர்கிட்ட வந்தது நான் கட் பண்ணி விட்றேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பூ டிசைன் பண்ண போகிறோம். அதனால் கட் பண்ணி விட்டுறலாம். ரெண்டு லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். முன்னாடி 2 லைன் வந்துடட்டும். அந்த கார்னர்கிட்ட மட்டும் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ 2 பக்கமுமே பட்டையாக 2 லைன் கொடுத்துட்டோம். இப்போ நான் பூ வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. நம்மளாம் ஒரு மதிப்பாக வரைகிறது தான். இது வந்து பூ வந்து தனித்தனியாக கட் பண்ணக்கூடாதுங்க. ஒரே இதாக தான் வரும். ஒரே தான் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு பூ டிசைன் பண்ண போகிறோம். அதனால் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரீன் கலரில் வச்சு அயன் பண்ணிட்டு வந்துடலாம். அயன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம ஒட்ட வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அடியில் ஒரு கிளாத்து கொடுத்து நம்ம மேலே வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம கழுத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம். அப்போ வந்து அடியில் வந்து அந்த கேன்வாஸை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து அடியில் ஒரு கிளாத்து கொடுத்து அந்த கேன்வாஸ் தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கிறோம். இப்போ அடிப்பக்கம் வந்து நம்ம அந்த ஒரு சைடு ஓரம் அடிச்சுட்டு தைங்க. ஏன்னா அப்படியே நம்ம மடக்கி விட்டுறலாம். இல்லைன்னா வந்து கழுத்தை கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறதுனால பிசுறு தெரியும் இல்லையா? அதனால் ஒரு ஓரமாக தைச்சிட்டு அப்புறம் தைங்க. இந்த கார்னரில் கட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து தைங்க. அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக அந்த
பூ வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு, ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நல்லா இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி நிப்பாட்டி திருப்புங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் தான் வெளியில் தெரியுது, நிறையா தெரியல. அப்போ இந்த ஒரு நெக்கு டிசைன் ஆயிடுது உங்களுக்கு. ரவுண்ட் நெக் தான் நம்ம கட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா தூக்கி வச்சு தைக்கும்போது, தள்ளி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு அந்த நெக்கு டிசைன் மாறிடுது. ஒன் சைடு டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ சுற்றிலும் நம்ம தைச்சி விட்டுறலாம். நல்லா கரெக்டாக வச்சு சுற்றிலும் தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம தையல் போட தேவையில்ல, ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சும்மா அந்த பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த கலரில் வேஸ்ட்டு கிளாத்தில் நம்ம ரவுண்டாக வரைஞ்சிருக்கேன், சின்ன ரவுண்டாக. அது ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா ரவுண்டாக கட் பண்ணுறாங்கன்னா, இது 4 மடித்து நம்ம ஒரு பூ டிசைன் பண்ண போகிறோம், அதுக்காக. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து எல்லாத்தையும் அப்படியே கோர்த்து விட்டுடலாம். இப்படி கோர்த்திங்கன்னா அழகாக பூ மாதிரி வந்துடும். இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் குத்துங்க. கோர்த்துட்டு கடைசியாக வந்து கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி டைட்டாக கட்டும்போது அது எல்லாமே பூ அழகாக வந்துடும் உங்களுக்கு. நல்லா டைட்டாக கட்டினீங்கன்னா தான் அது எல்லாமே ஒன்று சேரும். இப்போ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நான் 5 பூ கொடுத்துருக்கேன், 6 பூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுத்துக்கலாம், 7 கூட கொடுக்கலாம். 7 கொடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். இது க்ரீன் கலரில் அலுமினியம் பட்டன் செய்கிறேன் நான். பட்டனில் நல்லா டைட்டாக நூல் சுற்றிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வச்சு நம்ம அப்படியே தைச்சி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து அந்த துணியை கிளாத்தை சுற்றி கட் பண்ணி விட்டுறலாம். இதுதான் சாரீ. இது முன்பக்கம். பின்னாடி பார்க்கலாம். இது பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது. பெண்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட சாரீ வந்து தைக்காததுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் இது அதோட சாரீ. கண்டிப்பாக வந்து பார்க்குறதோடு இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காவது நீங்கள் தைச்சி போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியானது தான். இப்போ இதே கழுத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. நம்ம கீழே ஒரு ரவுண்டு போகிறோம். உங்கள் நெக்கோட அளவு என்னவோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாமரை டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் முடிச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். இப்போ க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இதில் வர்ற 3 சாரியுமே வந்து க்ரீன் கலர் தான். ஒன்று வந்து டார்க் க்ரீன், 2 வந்து லைட் க்ரீனு. இப்போ உருட்டி பைப்பிங் கொடுத்துடலாம். எப்பயுமே வந்து நான் என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் காமிக்கிறது எப்படின்னா, ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு கடைசியாக தான் டிசைன் பண்ணுறது. எல்லாமே பேக் சைடு மட்டும் சொல்லி தருவாங்க. நம்ம சேனலில் வர்றது எல்லாமே ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷிங்கோடு தான் நம்ம சொல்லித்தரோம். இப்போ கைக்கு வந்து கொஞ்சம் பிங்க் கலர் அந்த லைன் கொடுத்துடலாம். கீழே வந்து கோல்டன் கலர் விட்டுட்டு நம்ம பிங்க் கலரில் கொஞ்சம் பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா தாமரை, அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கேன்வாஸில் வச்சு
ஊசி குத்திக்கோங்க, ஒரே மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ நம்ம க்ரீன் கலரில் வச்சு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து அடியில் ஒரு கிளாத்து மேலே ஒரு கிளாத்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கேன் நான். ஏன்னா கேன்வாஸ் வந்து நம்ம சும்மா கொடுத்தாலும் கூட கேன்வாஸ் தெரியாமல் இருக்கும். அடியில் துணி கொடுக்காம நம்ம தைச்சோன்னாலும் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ பிங்க் கலரில் சுற்றிலும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்துட்டு அந்த ரவுண்டாக அது நீங்கள் வந்து மடித்து ஒரு இடத்துல கொடுக்குறப்ப அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிசுறு தெரியாது. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீட் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு ஓரமாக மடிச்சுட்டு கொடுங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி வரட்டும். இதுக்கு வந்து நம்ம தைக்கிறது ஸ்டார்டிங் வந்து உள்ளே போயிடும். இப்போ இந்த இடத்துல ஓரத்தில் தைக்கிறது வந்து நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம்ல கேன்வாஸ் மேலே, அது வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த இடம் வந்து உள்ளே போயிடும். நம்ம ஒரு சைடு மட்டும்தான் பைப்பிங் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சென்டரில் தாமரை வச்சு தைச்சிடலாம். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம வந்து ப்ளவுஸில் கொடுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. அடியில் ஒரு கிளாத்து கொடுக்குறேன் நான். இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு அடியில் கொடுங்க. உங்கள் கழுத்தோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அடியில் கிளாத்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மேலேயே அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இதோட விட்டுறலாம் டிசைனு. இதோட முடிச்சு விட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து முடிச்சுட்டு சுற்றிலும் இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூ டிசைன் வந்து நம்ம சைடில் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லேஸ் கொடுக்குறேன் நான் கோல்டன் கலரு. அந்த அது பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி. ஏன்னா வந்து நான் ஏன் லேஸ் கொடுக்குறேன்னா வந்து சில நேரம் வந்து சகோதரிகள் கேட்குறாங்க, லேஸ் எங்களுக்கு வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு. அப்பப்போ வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சும் சொல்லி கொடுத்துட்றேன் நான். இப்போ மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்படி தைக்கிறனால என்னென்னா வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் நீட்டாக இருக்கும். கரெக்டான அளவு கிடைக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை தனியாக நம்ம தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கூட குறையாக வந்துடும். அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணனா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. நல்லா உள்ளே கொடுத்து தைச்சி விட்டு வந்துடலாம். இது வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடும் இந்த டிசைனு. முன்னாடி வந்து ஒரு 10-15 பீஸ் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப தேவைப்படாது முன்கழுத்துக்கு. ஏன்னா பாதிக்கு தானே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஒரு தாமரை டிசைன் முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம நாட்டு பண்ணிடலாம். இது வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த இதை திருப்பி வச்சு தையல் போட்டுட்டு திருப்பி நாட்டு பண்ணிடலாம். அதுக்கு மேலே அந்த கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அமுக்க தையல் போட்டுடலாம். இது நம்ம ரோப் எப்பயுமே கடையில் கிடைக்கும் இல்லையா, அதுதான். நான் கிராஸாக தையல் போட்டுட்டு திருப்பி விட்டு வரலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. ப்ளவுஸ்க்கு மேட்சா இது நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். ரெண்டு பக்கமும் கரெக்டான அளவில் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது, வேறு லெவல். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது.
இதுக்கு வந்து நம்ம பிங்க் கலரில் லைன் கொடுக்க போகிறோம். நான் 2 நூல் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து லைட் போடாமல் தைக்க முடியாது, ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் வந்து மாறி போயிடும். அதனால் நான் லைட் போட்டிருக்கேன். உங்களால் போடாமல் தைக்க முடிஞ்சால் தைச்சிக்கோங்க. ஒன்றுலே 3 போடுறேன். நடுவில் மட்டும் 5 போட்டிருக்கேன். இப்போ போட்டு முடித்தாச்சு. செமையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். ஒரு பாசி கொடுத்துருக்கேன் கோல்டன் கலரில். ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைச்சி போடுங்க. அடுத்த ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம். இதோட saree. இப்போ வந்து நம்ம இதுக்கு சாரீலாம் இல்லை. நான் ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது, இது சேனல் ஆரம்பித்தப்போ போட்ட ப்ளவுஸு. சாரீ வச்சு காமிக்கணுன்றது எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் சாரீ நான் காமிக்கலை. இப்போ வந்து க்ரீன் கலரில் நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாமரை டிசைனும் செமையாக இருக்கும். ஒன் சைடு வரும். இது என்ன சாதாரண ரவுண்ட் நெக் தான், அதில் இவ்வளோ அழகாக நம்ம தாமரை டிசைன் பண்ணலான்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ ஒரு இதில் பண்ணினேன், ஆனால் செமையாக வந்துடுச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி வச்சு நான் தையல் போடுறேன். பைப்பிங் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எல்லா வீடியோவுக்கும் பைப்பிங் சொல்லித்தரேன், இதுக்கு நான் பைப்பிங் சொல்லலை. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு. ஆனால் நான் வந்து கோல்டன் கலரில் அந்த பார்டர் கலரில் எடுத்திருக்கேன் 60 பாயிண்ட்டு. ஆனால் கைக்கு மட்டும் நான் க்ரீன் கலர் சாரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி கைக்கு கொடுத்துட்டு அதுலேயே நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ 2 லைன் கொடுத்துடலாம். கரெக்டாக வச்சு 2 லைன் கொடுத்துருங்க. கொஞ்சம் கேப் விட்டு கொடுங்க. நீங்கள் நம்ம கேப் கொடுக்குறது ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து ஃபுல்லாக தான் கொடுக்குறேன், எங்கனையுமே கட் பண்ணலை. அது மேலேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் தையல் போட்டுருங்க. இப்போ வந்து உயரம் வந்து 6 இன்ச்சுங்க, அகலம் வந்து 4 இன்ச்சு. நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். சேம் அதுக்கு வரைஞ்ச மாதிரி தான் நம்ம டிசைனுக்கு வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் தாமரை. ஆனால் அதில் வந்து இதில் வந்து குட்டியாக வரும், சின்னதாக வரும். அதில் வந்த அளவுக்கு வராது. இப்போ வரைஞ்சாச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே வரைஞ்சது போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து சாரீ கிளாத்தில் வச்சு தைக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கிளாத்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா வந்து சாரீ கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால் அடியில் ஒன்று மேலே ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ நான் எல்லோ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். அந்த செக்குடில் வந்து எல்லோ கலர் வருது, அதனால் எல்லோ கலரில் நான் பைப்பிங் கொடுக்குறேன். பைப்பிங் வந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும் அகலம். இதுக்கு ரொம்ப அகலம் தேவையில்லை. இப்போ இந்தளவுக்கு நமக்கு கிளாத் வந்து தள்ளி இருக்கணும், ஏன்னா அதுக்கு நம்ம உள்ளே போயிடும் அடுத்த பீஸ் வைக்கும்போது. இப்போ அப்படியே சுற்றிலும் தைச்சிட்டு வந்துடலாம்.
கரெக்டாக வந்து உருட்டி வைக்க போது நமக்கு ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தையல் போடுங்க. ஏன்னா வந்து சின்னது பெருசாக தைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. ஆரம்பிக்கிறது எந்த அளவோ அதே மாதிரியும் முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்துடும். அடுத்து இதுக்கும் பண்ணிடலாம். இந்த மாதிரி விளக்கி விட்டு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ மேலேருந்து நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். இந்த சாரீ வந்து ஃபுல் செக்குடு தான், பார்டர் ஃபுல்லாக செக்குடு, சாரீ உள்ளே ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும். மேலே மடித்து விட்டு நம்ம அப்படியே அதையும் மடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் பைப்பிங் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அந்த கார்னரில் நம்ம சுற்றிலும் நான் பண்ணினதுக்கு வந்து பண்ணுற மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சில நேரம் மேலே மடிச்சு விட முடியாது. பாருங்கள், அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். அப்படியே ஒன்று மேலே ஒன்றா அப்படியே வச்சு அடுக்கி விட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக ஏன்னா வந்து நம்ம ஒன்று ஒன்றா கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இப்போ சுற்றிலும் தையல் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இதுக்கெலாம் வந்து சென்டரில் நான் தையல் போடலை, வேணும்னா போட்டுக்கலாம், போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ 3 பூ டிசைனுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் தைச்சி பழகுங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோஸ் எல்லாம் தனித்தனியாகவும் இருக்குது. ஏன்னா நான் மொத்தமாக போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டாலுமே வந்து வியூஸ் வந்து கம்மியாக தாங்க போகுது. மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே வந்துட்டு அவங்க ஈஸியாக கற்றுக்கணும். நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டமாக சொல்லித்தராங்க, நம்ம வந்து ஈஸியாக சொல்லித்தரோம். அது வந்து மக்களுக்கு கரெக்டாக போய் சேர மாட்டேங்குதுன்னு தான் நான் மறுபடியும் இந்த மாதிரி சேர்த்து போடுறேன். பார்த்து கற்றுக்கங்க, ரொம்ப ஈஸி தான் எல்லா டிசைனுமே. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி தைச்சி போடுங்க, செமையாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றிங்க. எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.